ஹாய் ஹலோங்க. இன்றைக்கி குட் ஃப்ரைடேக்காக நான் கொஞ்சம் சீக்கிரமாக சமையல் வேலையை முடிச்சுட்டு குளிச்சுட்டு சர்ச்சுக்கு போனோம். இன்றைக்கி ஆஃபீஸ் லீவ் போட்டுட்டேன். ஆஃபீஸ் லீவுன்றதுனால இப்போ 1 டே ஃபாஸ்டிங், ஆஃப் டே ஃபாஸ்டிங் இருக்கும். ஆஃப் டே ஃபாஸ்டிங் 1 o'clock வரைக்கும் இருந்துட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 2 o'clock சர்ச்சுக்கு போனோம். அதனால் நான் இப்போ சிம்பிளாக ஒரு வெஜ்ஜு குழம்பு, பொரியல் செஞ்சுட்டு ரைஸ் செஞ்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக லஞ்சு செய்கிறதுனால பிரேக்ஃபாஸ்ட் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக லஞ்ச் செஞ்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் சர்ச்சுக்கு கிளம்புறேங்க எங்கள் ஃபேமிலியோட. இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் இருக்கிற வெஜிடபிள்ஸ் வச்சுட்டு சமையல் பண்ணலான்ட்டு பீன்ஸ், அப்புறம் கோவக்காய் இருந்தது. அதனால் கோவக்காய் பொரியல் பண்ணிவிட்டு பீன்ஸு தேங்காய் அரைச்சி குருமா மாதிரி தேங்காய் அரைச்சி ஊற்றி குழம்பு ப்ளஸ் குருமான்னு சொல்லிக்கலாம். காரக்குழம்பு மாதிரி இல்லாமல் தேங்காய் அரைச்சி குருமா மாதிரி செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியது தாங்க. குட் ஃப்ரைடே இங்கே ஆர்சி ரோமன் கேத்தலிக் சர்ச்சு. ஸோ அதனால் 2லேருந்து ஒரு 4 o'clock 4:30 ஆகிடும் நாங்கள் வரத்துக்கு. அதனால் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ சமையல் தாங்க. ஸ்ட்ரெயிட்டாக சமையல் முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான். இன்றைக்கி பாப்பா எங்கள் ஆண்டி அங்கிள்லாம் பெங்களூர் போகிறாங்க. நைட்டு ஈவினிங் அவங்களுக்கு பேக்கிங்லாம் பண்ணணும், ட்ரெஸ் பேக்கிங்லாம் பண்ணி அவங்கள ட்ரெயின் ஏற்றி விடணும் பெங்களூருக்கு. இப்போது இது மட்டும்தான் இருக்குது பெண்டிங்கு. சர்ச்சுக்கு போகிறது ஒன்று தான் பெண்டிங்கு. சமையல் வேலையை முடிச்சிட்டோன்னா அவ்வளோதான், கிளம்ப வேண்டியது தான். ரொம்ப நாள் ஆச்சு படியை பெருக்கி, ரொம்ப நாள் ஆச்சு. ஃபஸ்ட்டு வேலைக்காரங்க வச்சுருந்தேன் இந்த படி துடைக்கிறதுக்கு மட்டும். இப்போது அந்த லேடி வர்றதில்லை. அதனால் அவங்க சரியாகவும் க்ளீன் பண்ண மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தியாச்சு. அதனால் அந்த வேலையை நான் செய்யணும். ரொம்ப நாள் படி பெருக்காதனால அது பெருக்கி அது மாப் போட்டதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ஃபுல்லாக ஸ்வெட் ஆகிடுச்சு. வெயில் காலமாக இருக்கிறதுனால சின்ன சின்ன வேலை செஞ்சாலே பயங்கர ஸ்வெட் ஆகிடுது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வீடு சுத்தமாக இருக்கிறோமே, நம்ம இறங்கி வேலை செஞ்சுட்டு இப்போ சமையல் வேலை பார்த்துட்ருக்கேன். இது முடிச்சுட்டு குளிச்சுட்டு கிளம்ப வேண்டியது தாங்க. இப்போ தேங்காய் சீவிட்ருக்கேன், உடச்சிட்ருக்கேன். இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ போடணுன்னு ஆசை தாங்க. ஆனால் இப்போ தான் நான் ஸ்டார்டிங்கிறதுனால எனக்கு இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நான் போடுறேன். இப்போதைக்கு vlog மாதிரி எடுத்திருக்கேன். எப்போவுமே குக்கிங்கே நம்ம இந்த வீடியோவில் காட்டாமல் அப்பப்போ நான் என்னோடய ரொட்டீன் ஒர்க்கு, அப்புறம் என்னோடய பிளானிங்ஸு, எப்படி வேலை செய்கிறேங்கிறதையும், அப்புறமேட்டு ஆஸ் யூஷுவல் குக்கிங்ஸையும் நான் காட்டலான்னு இருக்கேன். இது குக்கிங் ப்ளஸ் vlog மாதிரியும் நான் காட்டலான்னு இருக்கேன். சமைக்கிற எல்லாருக்குமே எல்லா நாளும் நல்லா சமைப்போம் அப்படின்லாம் இல்லைங்க. நல்லா சமைக்கிறவங்களுக்கு கூட ஒரு நாள் சொதப்பும். அது மாதிரிலாம் நிறையா சொதப்பியிருக்கேன் நான். இப்போ நம்ம நல்லா சமைக்கிறோன்ட்டு எல்லோரும் சொல்லுவாங்க. அந்த சேம் டேயில் தான் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த சொதப்பி வச்சுருவோம். அது மேபி டென்ஷனாக இருக்கலாம், இல்லை கான்சன்ட்ரேட் இல்லாமல் இருக்கலாம். சமையலை பொறுத்த வரைக்கும் நம்ம நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஆர்வமாகவும் அதில் ஈடுபாடோடு செய்யும்போது அந்த சமையல் வேறு லெவலில் இருக்கும். இதே மனசுக்குள்ளே டென்ஷனு, கவலை அதெல்லாம் வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு மூட் அவுட்டில் வேலை செஞ்சோன்னா அந்த சமையலும் சொதப்பதாங்க செய்யும். இது சமையலும் ஒரு ஆர்ட் தானே. ஸோ அதுக்கு நம்ம ஃபுல்லாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி செஞ்சால் இந்த சமையல் ஒர்க்கும் நல்லா உங்களுக்கு சமையலும் நல்லபடியாக ருசிக்கும்னு சொல்ல வரேன். அவ்வளோதாங்க. இந்த தேங்காய் நம்மளுக்கு போதும். கொஞ்சம் பொரியலுக்கு போடுவேன், கொஞ்சம் அரைச்சிட்டு தக்காளி கூட அரைச்சிட்டு அது குழம்புக்கும் போட்டுருவேங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றுனா அது குழம்பு நல்லாயிருக்கும் ஜென்ரலி. ஸோ அதனால் இப்போ தேங்காய் அரைத்து விட்ட குழம்பு, பீன்ஸ் போட்டு கோவக்காய் பொரியல் பண்ணிவிடுவாங்க, ஒயிட் ரைஸ் வடிச்சிடுவாங்க. அவ்வளோதாங்க. ஒன்றுமே இன்றைக்கி சிம்பிள் தான். நான்வெஜ்ஜு ஆஃப்டர் மண்டே ஈஸ்டருக்கு தான் எடுப்போம். ஈஸ்டருக்கு தான். ஏன்னா இன்றைக்கி குட் ஃப்ரைடே, இன்றைக்கி சாப்பிட மாட்டோம். நாளைக்கு ஒரு நாள் தான் சாப்பிட மாட்டோம். குட் ஃப்ரைடேக்கு நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ வறுக்கிறது, பொரிக்கிறது, ஓடுறது, தாவுறது எல்லாத்தையும் பண்ணிடலாம். பட் இந்த 2 daysக்கு நோ நான்வெஜ். கையில் கிடைக்கிறத வச்சு செஞ்சிட வேண்டியது தான் சமையல். இப்போ பார்த்திங்கன்னா
டைம் வந்து ஒரு 11:50 ஆகிடுச்சுங்க. சமையல் பண்ணிவிட்டு குளிச்சு கிளம்பணுங்க. 1 ஹவர் இருந்தால் போதும், இதெல்லாமே முடிச்சிடுவேன். எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குதுங்கிறதுனால இதை பாருங்கள், நான் செஞ்சுட்டேன். வீடியோ கட் பண்ணி எடுக்கிறதுனால என்னடா திடீர்னு வந்துச்சுன்னு நினைக்காதீங்க. கட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ செஞ்சாச்சு. இது வந்து நேற்று செஞ்ச தக்காளி தொக்கு. நைட்டு எனக்கு அது வேஸ்ட் பண்ணுறதுக்கு மனசு இல்லை, ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இப்போ சூடு பண்ணிடுறேன். இதையும் போட்டுப்பாங்க. தக்காளி தொக்குன்றதுனால ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இப்போ எடுத்து சூடு பண்ணுறேன். இதே வேறு குழம்பு இருந்தால் ஊற்றிடுவேன். அவ்வளோதாங்க. பீன்ஸ் தேங்காய் அரைச்சி விட்ட குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வெந்துக்கிட்டு இருக்குது. 80% முடிஞ்சிடுச்சு. இப்போ எனக்கு வந்து டீ, ஏதாவது காஃபி அதுமாரி ஏதாவது குடிக்கணும். குடிச்சிட்டு தான் நான் கொஞ்சம் அப்படி தெளிவாகும். ஸோ அதனால் காஃபி போடலாம். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும். என் ஹஸ்பண்டும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, ஒர்க் ஃப்ரம் ஹோமு. இந்த மாடிலாம் க்ளீன் பண்ணேன்னு சொன்னேன் இல்லைங்களா, மாடிப்படி காட்டுறவாங்க. அது வந்து மார்பிள் ஃபினிஷு. பழசாக இருக்கிறதுனால அவங்களுக்கு க்ளீன் பண்ண மாதிரியும் தெரியாது. இதை போய் க்ளீன் பண்ணாங்களா அப்படின்னு கேட்காதீங்க. இதோட கலர் அப்படி இருக்குது. ஆனால் நான் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பெருக்கி தொடச்சி முடித்தேங்க. சரி, இப்போ போயிட்டு டீயை போடுவோம். டீ இல்லை, காஃபி தான் இன்ஸ்டண்ட்டாக பண்ண முடியும். டீயாக இருந்தால் கொதிக்கணும். ஸோ அதனால் இப்போ நான் வந்து காஃபி தாங்க போட்டிருக்கேன். காஃபி போட்டாச்சு. ஒரு ஆற்றிட்டு என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஒரு கப்பு, எனக்கு ஒரு கப்பு குடிச்சிட்டு தான் இது எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு எங்கள் ஹஸ்பண்டும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவர் டேபிள் மேலே என் பொண்ணோட பேகு, மணி, புக்கு எல்லாம் அங்கே தான் இருக்கும். அதெல்லாம் எடுத்து வைக்கணும். இதோங்க சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு கொஞ்சமாக குழஞ்சி போச்சு. நான் எங்கேயோ ஏதோ பண்ணிகிட்டு இருந்தேன் அர்ஜென்ட்டாக. அதில் கொஞ்சம் சாப்பாடு மட்டும் குழச்சிட்டேன். சரி, இருந்தாலும் இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணி இன்றைக்கி நாங்கள் சாப்பிட்டு போனோம். ரெடி ஆகியாச்சு. இது சாப்பிட்டுட்டு அவ்வளோதாங்க, சர்ச்சுக்கு கிளம்புறேன். பாருங்கள், சில கிளிப்பிங்கு நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் அந்த வீடியோ. அதை நான் ஃபோட்டோஸோ வீடியோவோ எடுக்கல. அதனால் அதுலேருந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.